கைதான டக்ளஸ் தேவானந்தாவிற்கு விளக்கமறியல். வடக்கு கிழக்கில் சட்டவிரோதமாக கட்டப்படும் புத்த கோயில்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கண்டனம். விமான நிலைய போலி வெடிகுண்டு அச்சுறுத்தல் குறித்த விசாரணை. யாழ் போதனா வைத்தியசாலை பணியாளர்களின் அசம்பந்தம், நோயாளிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. யாழ் உள்ளக விளையாட்டரங்கிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பியது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தகவல். கைதான இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல். ரணில் மற்றும் தேசபந்து தென்னகோனுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல். அரசாங்கம் தனக்கு சாதகமான கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்க முயற்சிக்கின்றது, மறைக்கார் குற்றச்சாட்டு. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் யாழ் மாவட்ட அமைப்பாளராக சபா குகுதாஸ். அரசாங்கம் வழங்கிய உலருணவு பொருட்கள் திருட்டு, கற்பட்டி போலீசார் விசாரணை. பொது அவசரகால நிலைமையை நீடித்து அதை விசேட வர்த்தமானி. படுகொலைகளுடன் தொடர்புடைய விவாதம், பாதாள உலக குழுவின் துப்பாக்கிதாரை கைது. மருந்து மாபியாவை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சஜித் பிரேமதாச. மாதிவில எம்பி வீடுகளுக்கு ஏசி பொருத்துமாறு கோரிக்கை. பொது அவசரகால நிலைமையை கருத்திற்கொண்டு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த பொது அவசரகால நிலைமையை மேலும் நீடித்து ஜனாதிபதியின் செயலாளரினால் இன்று அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் பொது அவசரகால நிலைமையை கருத்திற்கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலைமையை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான வழங்கல்கள் மற்றும் சேவைகளை பேணுவதற்காக இந்த பொது அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள், எரிபொருள், பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள், எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 1979 ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் 2025 டிசம்பர் 28ஆம் தேதி திகதியிடப்பட்ட 2468 கீழ் 46ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகை ஊடாக வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின்படி வைத்தியசாலைகள், பராமரிப்பு நிலையங்கள், மருந்தகங்கள் மற்றும் அதுபோன்ற நிறுவனங்களில் நோயாளிகளை பராமரித்தல், அனுமதித்தல், பாதுகாத்தல், உணவளித்தல் மற்றும் சிகிச்சையளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகள், நோயாளர் காவு வண்டி சேவைகள், பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான பொது போக்குவரத்து சேவைகள், நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்புடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல், பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகள், இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள், உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர்வளங்கள், மின்சாரம், கழிவுநீர் அகற்றும் முறைமை, தீயணைப்பு, கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை இன்று பிற்பகல் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகுந்தர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுஷிடமிருந்து மீட்கப்பட்ட அந்த துப்பாக்கியின் இலக்கங்களை சோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது குறித்து தெளிவுபடுத்த தவறியமையினாலே அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவில் விசாரிக்கப்பட்ட நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் ஒருபோதும் இலங்கையில் அமைதியை கொண்டுவராது என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சிஸ்டம் சேஞ்சை முன்வைத்து ஆட்சிப்பீடம் ஏறியுள்ள இடதுசாரி ஜனநாயகம் பேசும் இன்றைய அரசு அத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் கோரியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம்
யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் அடாத்தாக பிடித்த பல காணிகளில் இராணுவத்தினரின் உதவியுடன் புத்த கோயில்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இவற்றை தடுத்து நிறுத்தாமல் சட்டவிரோதமாக கட்டப்படும் புத்த விகாரைகளை இன்னும் ஆதரித்து செயற்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பறிமுதல் செய்து தமிழ் மக்களின் எதிர்ப்பையும் மீறி சட்டவிரோதமான முறையில் ஒரு பௌத்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. நயனாதீவில் இருக்கும் நாகவிகாரையின் விகாராதிபதி இந்த காணிகள் விகாரைக்கு உரித்தானதில்லை என்பதையும் அதில் கட்டப்பட்டிருக்கும் விகாரை சட்டவிரோதமானது என்பதையும் தமிழ் மக்கள் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்பதையும் அவர்கள் தம்முடன் அன்புடன் பழகுகின்றார்கள் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். அத்துடன் 53 வருடங்களாக தாம் இந்த பிரதேசத்தில் வசித்து அந்த மக்களுடன் பழகி வருகின்றேன் என்ற அடிப்படையிலும் தையிட்டி நாகவிகாரை கட்டுமானமானது சட்டவிரோதமானது என்றும் சிங்கள மக்களுக்கு சிங்கள மொழி மூலம் அளித்துள்ள பேட்டியில் கூறியிருக்கின்றார். நிலைமை அவ்வாறு இருக்க சட்டவிரோத விடயங்களை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் சட்ட ரீதியாக அந்த மக்களுக்கு சொந்தமான காணிகளை கொடுப்பதை விடுத்து தொடர்ந்து அந்த மக்களுடன் பேரம் பேசுவதும் வேறு இடத்தில் காணிகள் தருகின்றோம் என்று கூறுவதும் சட்டவிரோதத்திற்கு துணை போவதாகவே பொருள் கொள்ளப்படும். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல இடங்களில் புராதன பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு புத்த கோயில்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இது பௌத்த நாடு, நாங்கள் விரும்பிய எதனையும் செய்யலாம் என்ற மனோபாவத்துடன் பெரும்பாலான புத்த பிக்குகளும் படையினரும் அவர்களுக்கு சாதகமான அரசியல்வாதிகளும் செயற்பட்டு வருவதானது நாட்டின் ஒற்றுமைக்கு குந்தகமானது என்பதை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் சாசனத்தில் பௌத்தத்திற்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோர் மிக பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். மிக சொற்பமான அளவில் சிங்கள பௌத்த மக்களும் வாழ்கிறார்கள். ஆகவே அத்தகைய ஒரு பிரதேசத்தில் பௌத்தத்திற்கு முதலிடம் இருக்க வேண்டும் என்பது ஜனநாயக பூர்வமானதல்ல, நியாயமானதும் அல்ல. வடக்கு கிழக்கில் தற்பொழுது கட்டப்பட்டு வரும் புத்த கோயில்களின் சுற்றாடல்கள் அனைத்துமே தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழும் பிரதேசங்களாகும். இந்த பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் எவருமே கிடையாது. இவ்வாறான இடங்களில் புத்த கோயில்களை கட்டுவது என்பது புத்த பெருமானை அவமதிப்பதும் பௌத்தத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயலுமாகும். உங்களது இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் நோக்குகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுகின்ற உங்களது நோக்கம் எங்களுக்கு புரிகின்றது. ஒரு புறத்தில் சமத்துவம், சகோதரத்துவம், இனங்களுக்கு இடையில் ஐக்கியம் பற்றி பேசும் உங்கள் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு துணை போவது என்பது நீங்கள் பேசுகின்ற விடயங்களை நிர்மூலமாக்குமே தவிர நாட்டில் ஐக்கியத்தை உருவாக்காது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நோயாளியொருவருக்கு மருந்து கட்டாமையினால் அந்த காயம் புழுப்பிடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவரின் மனைவி கருத்து தெரிவிக்கையில், எனது கணவர் 2009ஆம் ஆண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதால் நடக்க முடியாத நிலையில் உள்ளார். கடந்த 16 வருடங்களாக சக்கர நாட்காலியிலேயே அவரை பராமரித்து வருகின்றோம். இந்த நிலையில் இம்மாதம் அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதுடன் காலில் கட்டும் ஏற்பட்டது. ஆகையால் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் காலில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அந்த காயத்திற்கு மருந்து கட்டுவதற்கு செல்கின்ற வேளை அவர்கள் அங்கே அசமந்த போக்கில் ஈடுபட்டனர். மருந்து கட்டுவதற்கு வெளிநோயாளர் பிரிவுக்கு கொண்டு சென்றால் விடுதிக்கு கொண்டு செல்ல சொல்வார்கள், விடுதிக்கு சென்றால் வெளிநோயாளர் பிரிவுக்கு கொண்டு செல்ல சொல்வார்கள். இவ்வாறு 3 தடவைகள் திருப்பி அனுப்பினார்கள். தொடர்ச்சியாக 3 தடவைகள் மருந்து கட்டாத நிலையிலேயே இன்று அந்த காயத்தில் புழு வைத்துள்ளது. அந்த காயம் பெரிய காயம் என்பதால் ஒன்று விட்டு ஒரு நாள் மருந்து கட்ட வேண்டும். ஆனால் 3 நாட்களுக்கு ஒரு தடவைதான் வருமாறு கூறுவார்கள். அவ்வாறு போனாலும் மருந்து கட்ட மாட்டார்கள். மருந்து கட்டுமாறு வைத்தியர்கள் கூறினாலும் அங்கிருக்கின்ற பணியாளர்கள் இதனை செய்ய மாட்டார்கள். 8ஆம் இலக்க விடுதியில் இருக்கின்ற ஒரு பணியாளர் நோயாளர்களை மிகவும் கீழ்த்தரமாக வழிநடத்துகின்றார். மருந்து கட்டுவதற்கான துணியை வெளியில் வாங்கி வருமாறு கூறுவார்கள். அதனையும் நாங்கள் வாங்கி கொடுக்கின்றோம். தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றாலும் காயம் பெரிதாக இருப்பதால் மருந்து கட்டுவதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றனர். நானும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் நடக்க முடியாதவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அங்கிருக்கின்ற சுகாதார பணியாளர்கள் சக்கர நாட்காலியில் அவரை கொண்டு செல்வதற்கு உதவி செய்யவும் மாட்டார்கள். அவர் சத்திர சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பிய நிலையில் ஆஸ்துமா காரணமாக வைத்தியசாலை விடுதியில் மீண்டும் அவரை சேர்ப்பித்தோம். அப்போது காயத்திலிருந்து துர்நாற்றம் வந்த நிலையில் அதனை அங்கிருக்கின்ற பணியாளர்களுக்கு பல தடவைகள் தெரியப்படுத்தினோம். ஆனால் அவர்கள் மருந்து கட்டவில்லை. பின்னர் இரவு 9:30 மணியளவில் வைத்தியர் பிரசன்னாவிடம் கூறிய வேளை கடமை முடிந்து அவர் வீடு செல்ல இருந்த நிலையிலும் உடனடியாக தியேட்டருக்கு எடுத்து தானே
மருந்து கட்டினார். மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் இவ்வாறு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்றோம். முச்சக்கர வண்டிக்கு காசு கொடுக்க வேண்டும். ஒருவர் நேரத்தை ஒதுக்கி கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் ஆர்வமாக கொண்டு சென்றாலும் அவர்கள் சேவையை சரியாக செய்வதில்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு வவுனிக்குளத்தில் 2 ஆண் பிள்ளைகள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தம்பி தண்ணீரில் மூழ்கிய நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக அண்ணா சென்ற நிலையில் இருவரும் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு 2 பிள்ளைகளையும் பறிகொடுத்த தந்தைக்கு இந்த நிலை என எண்ணும் போது வேதனையாக இருக்கின்றது. வறுமைப்பட்ட மக்கள் சிகிச்சைக்காக வரும்போது அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குங்கள். தனியார் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு எல்லோருடன் பணம் இருக்காது என்றார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 12வது தேசிய மாநாட்டை 2026 தை மற்றும் 25ஆம் தேதிகளில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு முன்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களிலும் 225 பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களை தெரிவு செய்வதற்கான தெரிவுக் கூட்டங்கள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று யாழ் மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட அமைப்பாளரை தெரிவு செய்யும் கூட்டம் கச்சேரியில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது. அந்த வகையில் யாழ் மாவட்ட அமைப்பாளராக முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகுதாஸ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களால் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். அத்துடன் பொதுக்குழு உறுப்பினர்களாக 45 பேர் தெரிவாகினர். கட்சியின் பிரதான பொறுப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி இளையவர்களுக்கு வழிவிடும் வகையில் 12வது மாநாடு அமைய உள்ளதாக டெலோ கட்சி தெரிவித்துள்ளது. தோஹாவிலிருந்து இன்று காலை ஹட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் சிலர் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த விமானம் விசேட சோதனைக்குட்படுத்தப்பட்டது. 245 பயணிகளுடன் தோஹாவிலிருந்து காலை 8:27 மணிக்கு ஹட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் குறித்த இந்த தகவல் கிடைத்துள்ளது. குறித்த விமானத்திற்குள் 4 வெடிப்புச் சம்பவம் ஒன்றை நிகழ்த்த தயாராக இருப்பதாக ஹட்டுநாயக்க விமான நிலையத்தின் உத்தியபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு செய்தியொன்று கிடைத்துள்ளது. இதனையடுத்து செயற்பட்ட விமான நிலைய அதிகாரிகள் இதுகுறித்து விமானியிடம் வினவிய போது விமானத்தினுள் அத்தகைய பாதுகாப்பற்ற நிலைமை எதுவும் இல்லை என விமானி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் விமானம் தரையிறக்கப்பட்ட பின்னர் அது பாதுகாப்பு முனையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் உள்ளிட்ட தரப்பினரால் தீவிர சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது விமானத்திற்குள் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். பின்னர் இந்த விமானம் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தின் சாதாரண முனையத்திற்கு கொண்டுவரப்பட்டு மீண்டும் பிற்பகல் 1:07 மணிக்கு தோஹா நோக்கி புறப்பட்டுச் சென்றது. கடந்த 26ஆம் தேதி கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் குண்டிருப்பதாக கிடைத்த தகவலை போன்று இதுவும் ஒரு போலியான தகவல் என போலீசார் தெரிவித்தனர். இந்த 2 மின்னஞ்சல்களும் வெளிநாடொன்றிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான சீர்குலைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களை கண்டறிய குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவினர் விசேட சோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். யாழ் மாவட்ட உள்ளக விளையாட்டரங்கினை நிர்மாணிப்பதற்காக அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட சுமார் 169 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்படாமல் கட்டடங்கள் திணைக்களத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் உள்ளக விளையாட்டரங்கு தொடர்பான கேள்வியின் போது பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளக விளையாட்டரங்கு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருவது யாவரும் அறிந்த விடயம். நீதிமன்ற வழக்கு இடம்பெறுகின்ற காரணத்தினால் வழக்கு நிறைவடையாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாத நிலையில் குறைத்த நிதியை கட்டடங்கள் திணைக்களத்திற்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பில் கட்டுவதற்குரிய உத்தரவு கிடைக்குமாயின் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும். அல்லாவிட்டால் மாற்று காணி ஒன்றை தேர்வு செய்து உள்ளக விளையாட்டரங்கினை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரை கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க தவறியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் தெரிவித்தார். எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கணக்காய்வாளர் நாயக பதவிக்கு ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்ட இருவரின் பெயர்களையும் அரசியலமைப்பு சபை நிராகரித்துள்ள நிலையில் கடந்த 8 மாதங்களாக அந்த பெயர் பதவி வெற்றிடமாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது கடமையாற்றும் பதில் கணக்காய்வாளர் நாயகம் தகுதியற்றவர் என்றால் அதற்கான காரணத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசியலமைப்பு சபையில் உள்ள சிவில் சமூக பிரதிநிதிகள் புதிதாக நியமிக்கப்பட வேண்டும். பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் இணக்கப்பாட்டுடன் இடம்பெற வேண்டிய இந்த நியமனங்களில் தமக்கு சாதகமானவர்களை உள்வாங்க அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தினார்.
அரசாங்கத்தின் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள், திணைக்களங்கள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற திட்டங்களுக்கான நிதி செலவிடப்பட்ட விதம் குறித்து 2026ஆம் ஆண்டிலேயே தணிக்கை செய்யப்பட உள்ளது. இதன்போது அரசாங்கத்தினால் ஊழல் மற்றும் முறைகேடுகள் வெளிப்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே தமக்கு விசுவாசமான ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஊடகங்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளையும் அவர் வன்மையாக கண்டித்தார். எல்லை தாண்டி நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 3 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டு கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் பயணித்த படகொன்றும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர்கள் இன்று முற்பகல் 11 மணியளவில் ஊர்காவற்றுறை நீதிவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் ஜனவரி 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுமார் 3012 குடும்பங்கள் மலசிலகூட வசதிகளின்றி வாழ்ந்து வருவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கலந்துரையாடலின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சாந்தை கிராமத்தில் பல குடும்பங்கள் மலசிலகூட வசதிகள் இன்றி வாழ்ந்து வருவதாகவும் அவர்களின் சுகாதார பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி மலசிலகூடங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த துறைசார் அதிகாரிகள் யாழ் மாவட்ட புள்ளி விவரங்களின்படி மாவட்டம் முழுவதும் சுமார் 3012 குடும்பங்களுக்கு மலசலக்கூட வசதிகள் இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே மற்றும் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோர் தொடர்பான 2 வழக்குகள் தொடர்பில் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்மொழிந்துள்ளார். ரணில் விக்ரம்சிங்கே தனது மனைவியின் முனைவர் பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரிட்டன் சென்றபோது அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் மற்றும் தேசபந்து தென்னகோன் தொடர்புபட்ட வெலிகம W15 ஹோட்டல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஆகியவை அவர் குறிப்பிட்ட 2 வழக்குகளாகும். சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பீரிஸ் இந்த முன்மொழிவை முன்வைத்ததாக அறியப்படுகிறது. சட்டம் அதிபர் பரிந்த ரணசிங்க மற்றும் காவல்துறை அதிபர் பிரேந்த வீரசூரி ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விக்ரம்சிங்க மற்றும் தென்னகோன் வகித்த பதவிகளை கருத்தில் கொண்டு வழக்குகளை விசாரிக்க தனி அமர்வை நியமிக்க மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பரிந்துரைத்திருந்தார். இருவரும் அந்தந்த வழக்குகளில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த 2 சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை எனவும் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் இந்த முன்மொழிவு தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் சட்டம் அதிபர் அறிவித்துள்ளார். வெலிகம W15 ஹோட்டல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது முடிவடைந்து விட்டதால் விசாரணையை மேற்பார்வையிடும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் யுஹான் அபே விக்ரமவுக்கு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்டம் அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். தேசபந்து தென்னகோன் மற்றும் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் 8 காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் செயல்முறையை விரைவுபடுத்துமாறு அவர் அறிவுறுத்தியிருந்தார். இதேவேளை ரணில் விக்ரம்சிங்கவின் வழக்கு தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பிலும் குறித்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. ரணிலின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் விசாரிக்க சென்ற குற்றப்புலனாய்வு குழு நடத்திய விசாரணை தொடர்பான அறிக்கைகள் கிடைக்கும் வரை இந்த விவகாரம் தொடர்பில் தீர்மானிப்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட கட்பெட்டி மண்டலகுடா மக்களுக்கு விநியோகிக்கப்பட இருந்த 55 உலருணவு பொதிகள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து கட்பெட்டி போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். கட்பெட்டி பிரதேச செயலக பிரிவின் மண்டலகுடா கிராம அலுவலர் நேற்று அளித்த முறைப்பாட்டை அடுத்து குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்பெட்டி போலீசார் தெரிவித்தனர். சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மண்டலகுடா கிராம மக்களுக்கு கடந்த 25ஆம் தேதி விநியோகிக்கப்பட்ட உலருணவு பொதிகளில் எஞ்சிய 191 பொதிகள் கிராமத்தில் உள்ள மரண விசாரணை அதிகாரி ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் வைத்திருந்ததாக கிராம அலுவலர் போலீசில் அளித்த முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். வீட்டின் கூரை ஓடுகளை அகற்றி சுமார் 2,20,000 ரூபாய் மதிப்புள்ள 55,000 உலருணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகளை இனந்தெரியாதோரால் திருடப்பட்டுள்ளதாக கிராம அலுவலர் கட்பெட்டி போலீஸ் நிலையத்தில் செய்துள்ள முறைப்பாட்டில் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கட்பெட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மருந்து பொருள் மாபியாவை தொடர்வதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை. தரமற்ற மருந்து பொருட்கள் மோசடியை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த சகல நடவடிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சி பூரண ஆதரவை பெற்றுத்தரும். அடிப்படையானதும் மனித உரிமையாகவும் காணப்படும் சுகாதார நலன் கருதி சேனக பிபில மருந்து கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார்.
ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டம் மகியங்கடை ஆதார வைத்தியசாலைக்கு 46.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு மேலும் தெரிவித்ததாவது, சில வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டில் மிகவும் ஊழல் நிறைந்த மற்றும் மோசடியான தரமற்ற மருந்து மோசடி நடந்து கொண்டிருந்த வேளை அந்நாட்டுக்கு வெளிக்கொணர்ந்து அம்பலப்படுத்தி அப்போதைய சுகாதார அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கூட ஐக்கிய மக்கள் சக்தியை கொண்டு வந்தது. அப்போது நடந்து வந்த இந்த தரமற்ற மருந்து மோசடிகள் புதிய அரசாங்கத்துடன் முடிவுக்கு வரும் என்றே கருதப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் தரமற்ற இந்த மருந்து மாபியா தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் தரமற்ற தடுப்பூசிகளால் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தரமற்ற தடுப்பூசிகள் மற்றும் மருந்து பொருட்கள் கொள்வனவு மோசடி இன்றும் நடந்தே வருகிறது. மருந்து பொருட்கள் மோசடியை தொடர்வதற்கு தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் தமது ஆணையை பெற்றுத் தரவில்லை. அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளியால் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் மகியங்கடை ஆதார வைத்தியசாலை கடுமையாக சேதமடைந்தது. ஐக்கிய மக்கள் சக்தி தரம் குறைந்த மருந்து பொருட்கள் தொடர்பில் குரல் எழுப்பிய சமயங்களில் தற்போதைய அரசாங்கத்தைச் சேர்ந்த அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இதற்கு ஆதரவு தெரிவித்து மௌனம் காத்து வந்தனர். தரமற்ற மருந்து பொருட்கள் கொள்வனவை நிறுத்துவோம் என்று தேர்தல் மேடைகளில் கோஷங்களை எழுப்பிய தற்போதைய ஆளும் தரப்பு அமைச்சர்கள் இன்று மக்களுக்கு தரமற்ற மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் விநியோகித்து வருகின்றனர். தற்போதைய சுகாதார அமைச்சர் உட்பட அனைத்து சுகாதார அதிகாரிகளும் இந்த மருந்து பொருட்கள் மாபியாவை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மருந்து பொருள் மாபியாவால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி வருகின்றன. மருந்துகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் போது அவை தரமானதா நுகர்வுக்கு ஏற்றனவா என தகுதி சான்றிதழ் வழங்கும் முன்னர் சுகாதார அமைச்சும் இந்த மருந்துகளின் தரம் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிசோதனைகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் மூலமும் இவை ஆராயப்பட வேண்டும். நமது நாட்டில் இன்னும் மருந்துகளின் தரத்தை சரிபார்க்கக்கூடிய பரிசோதனை ஆய்வுகூடமோ வசதிகளோ இல்லை. இதற்கான ஆய்வுகூட வசதிகளை நாம் நிறுவ வேண்டும். நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் தொடர்பான பொறுப்பிலிருந்த அமைச்சரும் உரிய அதிகாரிகளும் தப்பிக்க முடியாது. முன்னாள் அமைச்சரை போலவே தற்போதைய சுகாதார அமைச்சரும் இந்த பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. 220 லட்சம் மக்கள் சார்பாக ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் வீதிகளில் இறங்கி இந்த தரமற்ற மருந்து மோசடியை நடத்தும் அனைவருக்கும் எதிராகவும் இந்த மாபியாவுக்கு எதிராகவும் போராடும். அவ்வாறு இந்த தரமற்ற மருந்து பொருட்கள் மோசடியை ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் எடுக்கும் சிறந்த சகல நடவடிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சி பூரண ஆதரவை பெற்றுத்தரும். அடிப்படையானதும் மனித உரிமையாகவும் காணப்படும் சுகாதார நலன் கருதி சேனக விபுல மருந்து கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இங்கு மேலும் சுட்டிக்காட்டினார். மாதிவலையில் அமைக்கப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியபூர்வ இல்லங்களில் குளிரூட்டி பொருத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குளிரூட்டிகளை கூடிய விரைவில் பொருத்தி தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நாடாளுமன்ற செயலாளர் நகத்திற்கு அண்மையில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். மாதிவலையில் அமைக்கப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியபூர்வ இல்லங்கள் 112 காணப்படுவதாகவும் அதில் 70க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தங்கியிருக்கின்றனர். தற்போதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளின் பேரில் டைல் பிடிப்பதோடு திரைச்சீலைகள் போடப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. கடந்த அரசாங்கங்கள் நிலவிய காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொந்த பணத்தில் குளிரூட்டிகளை பொருத்தி பாவித்துள்ளதாகவும் அறிய கிடைத்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வர்த்தகம் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் சந்தேக நபர் ஒருவர் பல மனித படுகொலைகளுடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி என கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ரத்கம பகுதியில் உள்ள மயானம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட டிவோல் ரக துப்பாக்கியொன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மீடியாகுட போலீசாரால் கடந்த 24ஆம் தேதி போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் பலப்பட்டிய நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீடியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். மேற்படி விசாரணைகளின் போது சந்தேக நபர் வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள பாதாள உலகக்குழு தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தமை மற்றும் அவர்களின் வழிகாட்டலுக்கு அமைய மனித படுகொலைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் அளித்துள்ள வாக்குமூலத்தின்படி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி அம்பலாங்கொடை பகுதியில் T56 துப்பாக்கியால் இருவரை சுட்டு படுகொலை செய்து மேலும் மூவரை படுகாயப்படுத்திய சம்பவத்தில் பிரதான துப்பாக்கிதாரியாக செயற்பட்டுள்ளார். அத்துடன் இவரிடம் மே மாதம் 3ஆம் தேதி மேட்டியாகுட போலீஸ் பிரிவில் T56 துப்பாக்கியை பயன்படுத்தி இருவரை கொலை செய்தமை மற்றும் நவம்பர் 28ஆம் தேதி அதே பகுதியில் நபரொருவரை கொலை செய்ய முயற்சி செய்தமை போன்ற பாரிய குற்றச்செயல்களில் இவர் முக்கிய பங்கு வகித்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தொடர் கொலை சம்பவங்களுக்கு கூலிப்படையாக செயற்பட்டு உடந்தையாக இருந்த 28 வயதுடைய மற்றொரு சந்தேக நபர் கடந்த 27ஆம் தேதி அம்பலாங்குட பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார்.
செய்யப்பட்டுள்ளார். தடுப்பு காவலில் உள்ள பிரதான சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக வாக்குமூலங்களுக்கு அமைய நேற்று முன்தினம் ரத்கம பகுதியில் உள்ள மயானம் ஒன்றில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட டிவோல்டோ ரக துப்பாக்கியொன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஆயுதம் மற்றும் கைதான சந்தேக நபர்கள் தொடர்பில் மேட்டியகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.